சாமி இப்போ பெரிய பாதையில் தான் ஐயப்பாவும் வாவூரும் வந்து பேட்டை துள்ளி வந்தாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரின்றாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன எந்த அளவுக்கு உண்மை சாமி அது கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மைதான். என் அம்மா கிட்ட போய் காட்டுறேன். நான் என்னத்த சொல்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றுதான். சொல்லு சாமி. அவர் வந்து முதல்ல எதிர்ப்பில் இருந்திருக்காரு. அதாவது ஐயப்பாக்கு எதிரியாக இருந்திருக்காரு. ஆமாம். நரகாசுரன் வந்து பிடிக்காத ஐயப்பனை. நரகாசுரன் வந்து பெண் உருவத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்ல. இவர் வந்து ஐயப்பன் வந்து கையப்பன். அது எப்படி ஐயப்பன் மாறிச்சு? அதாவது ஆணுக்கும் பிறந்தது தான் ஐயப்பா. அது பெருமாள், சிவன், விஷ்ணு. சிவன் வந்து ஆணு, பிரம்மா வந்து பெண்ணா எடுத்து கையை எந்தையில் ஐயப்பன் சொல்லுவாங்க. மகேஷி தான் இப்போ வந்து அந்த மஞ்ச மாதா. அவங்க வந்து எப்படின்னா கல்யாணமே வேண்டாம்னு உட்காந்து. ஓகே, ஐயப்பா வந்து கல்யாணமே வேணான்னு உட்காந்தாரு. போய் அழுதுட்டான். வருஷத்துல யாரு கன்னிசாமி யாருனாச்சும் வராம இருந்தால் அப்போ ஒன்று கல்யாணம் பண்ணி. ஆனால் இது வரைக்கும் தெரியாது. யானையில வரீங்க அது உண்மையாக யானையில் எப்படி வருவாங்க? இப்போ வருதா? இப்போ உண்மையாக ரியலாக வருதா? சிலையை தூக்கி வச்சு சரி யானையில் வந்து பார்ப்போம் வைப்பாங்க. யானையில் வந்து சரங்குத்தி பார்த்துட்டு போய் அதுவும் அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இப்போ வந்து சரியாக தூக்கி யானை மேலே வர வச்சு அங்கே வந்து பார்க்க வைப்பாங்க. அங்கே வச்சு அப்புறம் 12ஆம் ஆண்டு வச்சு வந்தாங்க. இல்லையா? ஆனால் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இது 2000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இல்லை. இனி தலைமுறைக்கு ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனால் 92லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். பழனிசாமி வந்து தான் இருக்காங்க. யாரும் வராமல் இருந்தால் தான் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் அங்கே தவிர்த்து இருக்காரு. இந்த அம்மா யாரும் கன்னிசாமி வரலன்னு பார்த்துக்கிட்டேன். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு கன்னிசாமி மாணவர்கள் இதெல்லாம் வந்து சாமி நான் 92லேருந்து வரேன் சாமி. இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன். பெரும்பாலும் முதல் மாலை போட்டு யாரும் மாலை கட்டணும். அவங்க வீட்டிலேயே ஏதோ ஒரு அசம்பாவத்திலேயே உயிர் நிற்க போனான்னு நம்ம வீடு போடுறதே அந்த இது. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி. ஐயா பார்த்தீங்கன்னா இவ்வளோ உண்மையாக சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ரியல் தான். நம்ம முன்னோர்கள் கேட்டால் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஐயா உங்கள் பேர் ஐயா? முருகன். சரி ஐயா, பார்ப்போம் ஐயா.